கர்த்தர் உங்களை அழிப்பதற்காக ரட்சிக்கவில்லை, உங்களை கொன்று போடுவதற்காக ரட்சிக்கவில்லை, உங்களை வாழ வைப்பதற்காகவும் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிலைமை எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நான் ஒத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு நான் அதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்க அந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளும் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு வார்த்தையில் நம்ம பேசக்கூடாது. எனக்கு வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இதனால தான் வருதுன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காரியத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஆண்டவர் சுகம் தருகிறவர், நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிறவர். நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் அந்த நீதியின் பாதையில் நீங்கள் நடந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாம், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் அதில் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்று